ஐயர், பிள்ளை இதெல்லாம் வந்து ஜாதியை குறிக்கும் பெயர்கள் அப்படின்னு இப்படியே கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அந்த வாணிமகால் இருக்குல்ல, அதுக்கு இன்னாண்ட பக்கம் ஒரு ரோடு இருக்கு, டாக்டர் நாயர் ரோடு. அந்த நாயர் அப்படின்றது என்ன பெயர்? இப்ப அந்த ரெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது ஜாதி பெயரா இல்ல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க மத்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க போட்டுக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய வழக்கம். நாம வந்து இது நாள் வரைக்கும் இத்தனை காலமா ஊவே சாமிநாதையர்னு சொல்லிட்டு இருக்கோம், வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் வந்து அந்த பெயரை நீக்கி விட்டு இதுலயும் வந்து அந்த ஜாதி பெயரை நீக்கிட்டு முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. இது என்ன விதத்துல ஜாதி ஒழிப்பு? அன்றைக்கு இருந்த துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள், அவரையும் நாயுடுன்னு தான் சொல்லுவாங்க. எங்க இது சமூக நீதி? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ நம்ம சமூக நீதி மண் பெரியார் மண்ல நம்ம எப்படி ஜாதி பெயரை சேர்த்து சொல்லலாம்? அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தெலுங்கர் அப்படின்றதுனால வந்து திமுக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கிறவரா இருந்தா கூட பரவாயில்லைங்க, பாருங்க நாங்க இவரை நிறுத்தி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படின்னு தோக்க போறீங்க? அதுக்கு வந்து பெருந்தன்மையா பாத்தீங்களா தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. நீங்க ஆந்திரால வந்து அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சொந்த ஊர்லயே அவங்க ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஊர்ல இருந்து ஏங்க ஆதரவு? அப்புறம் வந்து சீமான் அவர்கள் இப்படிதான் கேட்பாரு பாத்தீங்களா, திராவிடம் பேசிக்கின்னு இந்த மாதிரி தெலுங்கர்கள் இவங்க எல்லாம் அப்படின்னு அவங்க ஒண்ணு ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க, அது நம்ம தலையெழுத்து. பட் இனியும் அவர் ஜெயிக்க மாட்டார், அது வரைக்கும் சந்தோஷம். தமிழர் தான் ஆளப்போறான் தமிழன். இப்ப சொல்லுங்க, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க.